ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிசை டிஎன்பிசி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 7th தமிழில் டேர்ம் 3ல் இருக்கிற இலக்கணம் மட்டும் பார்க்கலாம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். அணி இலக்கணம். அணி என்னது? அழகுன்றது பொருள். இப்போ இந்த பாருங்கள், உவமை அணி. மயில் போல் ஆடினால், மீன் போன்ற கண். இதை பாருங்கள், இத்தொடரில் படியுங்கள். இத்தொடரில் நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர். இப்போ மயிலோட பெண்ணையும் மீனோட கண்ணையும் ஒப்பிட்டிருக்காங்க. இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை மயில், மீன் உவமை அல்லது உவமானம் எனப்படும். இப்போ ஒப்பிட்டு கூறுறாங்கல்ல, இந்த மயில் மீன் அது உவமை அல்லது உவமானம். உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர். உவமையால் விளக்கப்படுற பொருள் உவமேயம் எனப்படும். இத்தொடர் வந்துள்ள போல போன்ற உவம உறுப்புகள் ஆகும். போல போன்றது என்னது? உவம உறுப்புகள். மயில் மீன் அப்படின்றது உவமை அல்லது உவமானம். போல போன்ற உவம உறுப்புகள். திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. பூமி தன்னை தோண்டுபவரையும் பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுவதையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இக்குறளின் பொருள். இதோட பொருள் என்னது? பூமி தன்னை தோன்றவங்களை கூட பொறுத்து கொள்ளுது. அது போல நம்ம இகழ்ந்து பேசுகிறவங்களையும் நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும். இதில் பூமி தன்னை தோன்றுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது உவமை. நாம் நம்மை இகழ்ந்து பேசுவதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடும் பொருள் உவமேயம். போல என்பது உவமறுப்பு. இதை பாருங்கள், பூமி தன்னை தோன்றுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்றது உவமை. நம்ம இகழ்ந்துவரையும் இகழ்ந்து பேசுவதையும் பொறுத்து கொள்ளணுன்றது உவமேயம். இது போலன்றது உவம உறுப்பு. ஒரு பாடல் உவமேயம் உவம உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி எனப்படும். ஒரு பாடலில் உவமேயம் ரெண்டுமே வெளிப்படையாக உவம உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது உவமை அணி. போல, புறைய, அன்ன, என்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, ஒரர போன்ற உவம உறுப்புகளாக வரும். என்னென்ன உவம உறுப்புகள் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க. போல, புறைய, அன்ன, என்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, ஒரழ. இதான் உவமை உறுப்புகள். சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாமே வெளிப்படையாக உருகும். அப்போ அது உவமை அணி. எல்லாமே வெளிப்படையாக வந்ததுன்னா அது உவமை அணி. எடுத்துக்காட்டு உவமை அணி பாருங்க. தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு. மணற்கேணியால் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும். மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இக்குறளின் கருத்தாகும். இதில் தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி என்பது உவமை. இப்போ இதில் தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி என்பது உவமை. மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு என்பது உவமேயம். ஃபர்ஸ்ட் லைன் உவமை, அடுத்த லைன் உவமேயம். அதுபோல் என்னும் உவமரபு மறைந்துள்ளது. அதுபோலன்றது மறைஞ்சு வந்திருக்குது. இவ்வாறு உவமை ஒரு தொடராகும், உவமையும் ஒரு தொடராகும் உவம உறுப்பு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி எனப்படும். இப்போ உவமையும் எல்லாம் ஒரு தொடராக உவம உறுப்பு என்னென்ன? போல, புறைய, அன்ன, என்ன, அற்று, மான, கடுப்பு, ஒப்ப, ஒரழ. இதெல்லாம் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. இப்போ எல்லாமே வந்துடுச்சுன்னா அது உவமை அணி. உவம உறுப்பு மறைஞ்சு வந்ததுன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. நெக்ஸ்ட் பாருங்கள், இல்பொருள் உவமை அணி. மாலை வெயிலில் மலை தூறல் பொன்மழை பொழிந்ததும் தோன்றியது. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. தொடரில் பொன்மழை பொழிந்தது போல, கொம்பு முளைத்த குதிரை போல இன்னும் உவமைகள் வந்துள்ளன. இப்போ மாலை வெயில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல. பொன்மழை பொழியாது. அது இப்போ உலகில் இல்லாத ஒன்று. அப்போ உலகில் பொன்மழை பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. இவர் உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது இல்பொருள் உவமையமே. இப்போ உலகத்தில் இல்லாதது, நடக்காதது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கூறினாங்கன்னா அது இல்பொருள் உவமை அணி. சிம்பிளாக சொன்னால் உவமை அணினா எல்லாமே வெளிப்பட்டு வரும். எடுத்துக்காட்டு உவமை அணினா உவம உறுப்பு மறைஞ்சு வரும். இல்பொருள் உவமை அணினா இல்லாத ஒன்றை கூறுவாங்க. அதுதான் இல்பொருள் உவமை அணி. அது பாருங்க, தொடர்களை கொடுத்துட்டு உவமையும் உவம உறுப்பு கேட்டிருக்காங்க. மலர் என்ன? பாதம். மலர் உவமை, பாதம்ன்றது உவமையும், உவம உறுப்பு அன்ன. தேன் போன்ற தமிழ்.
இப்போ நம்ம பார்த்துட்டு போன்ற அப்படின்றது உவமை உருபு அப்படின்ட்டு. அப்போ தேன் வந்து உவமை, தமிழ் வந்து உவமேயம். புலி போல பாய்ந்தான் சோழன், போலன்றது உவமை உருபு, புலின்றது உவமை, சோழன்றது உவமேயம். மயிலொப்ப ஆடினாள் மாதவி, ஒப்ப அப்படின்றது உவமை உருபு, மயில்ன்றது உவமேயம், மாதவின்றது உவமேயம். மயில்ன்றது உவமை, மாதவின்றது உவமேயம். இதில் கொஞ்சம் புக் பேக் சைடில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ல, அது மட்டும் பார்த்துக்கலாம். அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. தூதுவளை என்னும் சிறை பிரித்து எழுதுக. தூது ப்ளஸ் ஓலை. பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பார்த்துக்கோங்க. பின்னலடை நகரம் திருப்பூர், மலைகளின் அரிசி ஊட்டி, தமிழகத்தின் தலைநகரம் சென்னை, மேற்குலஞ்சியம் தஞ்சாவூர், பூட்டு நகரம் திண்டுக்கல், தேரழகு நகரம் திருவாரூர், தெற்கு எல்லை கன்னியாகுமரி, புலிகள் காப்பகம் முண்டந்துறை, மலைக்கோட்டை நகரம் திருச்சி, ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, மாங்கனி திருவிழா காரைக்கால், மஞ்சள் மாநாடு ஈரோடு, பட்டாசு நகரம் சிவகாசி, தூங்கா நகரம் மதுரை, மலைகளின் இளவரசி கொடைக்கானல், கர்மவீர நகரம் விருதுநகர். வந்து பாருங்க, தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக. என் தாயார் என்னை டேஷ் காத்து வளர்த்தனர், கண்ணை இமை காப்பது போல. அது பாருங்க, நானும் என் தோழியும் டேஷ் இணைந்து இருப்போம், நகமும் சதையும் போல. திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அப்துல் கலாமின் புகழ் டேஷ் உலகெங்கும் பரவியது, ஒன்றில் மேலிட்ட விளக்கு போல. சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சி டேஷ் என் மனதில் பதிந்தது, பசுமரத்தாணி போல. இங்கே பாருங்க, அணி இலக்கணம். ஃபர்ஸ்ட் வந்தது உவமை அணி நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது உருவக அணி. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி என நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்றோ தோன்றும்படி கூறுவது உருவக அணி ஆகும். அப்புறம் உவமை வேறு உருவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல், ரெண்டுமே வேறு வேறுன்னு இல்லாமல் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு கூறுவது அது உருவக அணி ஆகும். இதில் உருவமைக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். இப்போ உருவமைக்கப்படும் பொருள் வந்து ஃபஸ்ட்டும், உவமை வந்து பின்னும் அமைவாங்க. இவங்க தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை ஆகும். தேன் போன்ற தமிழ்னது உவமை, போன்ற உவமை ஒரு வந்து இருக்குது. தேன்ன்றது உவமை, தமிழ்ன்றது உவமையும். அதை வந்து தமிழாகிய தேன் என்றும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம். தேன் போன்ற தமிழ்னா உவமை, தமிழ் தேன்னா உருவகம். அது மாதிரி வந்து வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவது, கடல் போன்ற துன்பத்தை துன்ப கடல் என்று கூறுவது உருவகம். இந்த மாதிரிலாம் மாற்றி கூறினா அது வந்து உருவகம். அடுத்தது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். வையம் தாடிய தகலியா வார்க்கடலை நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடரணியான் சுடுக்கே சூட்டினின் சொல்மாலை இடரழி நீக்குகவே என்று வந்தனது உருவக அணி. இப்பாடலில் பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இப்பாடல் உருவக அணி அமைந்துள்ளது. என்ன அமைந்திருக்குது? உருவக அணி. ஏகதேச உருவக அணி. அடுத்தது பாருங்க, ஏகதேச உருவக அணி. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும். தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது, அறியாமை இருளாக உருவகப்படுத்தவில்லை. இவ்வாறு கூறப்படும் ஒரு பொருள் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும். இப்போ ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொன்று உருவகப்படுத்தாமல் இருந்தால் அது வந்து ஏகதேச உருவக அணி. ஏகதேசம்னது ஒரு பகுதி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். வழக்கம் பாருங்கள். வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் நுரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. எனவே இக்குறளில் இடம்பெறுவது ஏகதேச உருவக அணியாகும். இப்போ பாருங்கள், வள்ளுவர் வந்து நம்ம இருக்காரு, மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறியுவதும் உரைக்கல்லாக உருவகம் செஞ்சிருக்காரு. மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவாக்கம் செய்யவில்லை.
சொன்னாங்க அது உருவகம் செய்யவில்லை. அதனால் இது வந்து ஏகதேச உருவக அணி. ஒன்று மட்டும் உருவகம் செஞ்சிருந்தால் அது வந்து ஏகதேச உருவக அணி. இந்த புக் பேக்கில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்கலாம். செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. உவமையும் ஒன்றாக அமைவது உருவக அணி. வினாச்சொற்கள் என்னென்ன வினாச்சொற்கள் இருக்குது? எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை. இதெல்லாம் வந்து வினாச்சொல். சரியான வினாச்சொல்லிட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது, எங்கு உள்ளது? முதலாழ்வார்கள் எத்தனை பேர்? டேஷ் சொற்களை பேச வேண்டும், எப்படிப்பட்ட? அறநெறிச்சாரம் பாடல் எழுதியவர் டேஷ் என்ன, யார்? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது? சரியான வினாச்சொற்களை போட்டு நம்ம நிரப்பணும். அடுத்தது பாருங்கள், இது வந்து தலைப்புச் செய்திகளை முழு தொடராக நம்ம மாற்றணும். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடக்கம். வானிலை மையம் அறிவிப்பு. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம தொடக்கத்தை கொடுக்கணும். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளது என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. அப்புறம் சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவனை மாவட்ட ஆட்சியர் பாராட்டு. தமுக்கம் மைதானத்தில் புத்தக கண்காட்சி தொடங்கியதால் மக்கள் ஆர்வத்துடன் வருகை. தொடங்கியதால் வரும். தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் தமிழக அணி வெற்றி. இங்கே வராது, போட்டியில் வரும். மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் 7ஆம் வகுப்பு மாணவி முதலிடம். மாநில அளவிலான பேச்சு போட்டிகள் சென்னையில் என்று தொடக்கம். கல் செய்யணும். அதை பாருங்கள், இது வந்து இம்பார்ட்டன். இது பாருங்கள், விதை நெல் வாங்கினான் அப்படின்றது பெயர் சொல். சோளம் விதைத்தான்ன்றது ஒரு வினைச்சொல். அடுத்தது இயல் 3 வந்து ஆகுபெயர். டேர்ம் 3ல் இயல் 3 ஆகுபெயர். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. குரல் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது. இது இயல்பான பெயர் சொல் ஆகும். இது வந்து இயல்பான பெயர் சொல். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. வீட்டுக்கு வெள்ளை அடித்தான், நான் அது வெள்ளை அடித்தேன் அப்படின்னா வெண்மை இருந்த சுண்ணாம்பு அடித்தான்ட்டு அர்த்தம். இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும். ஒன்று வந்து அதை குறிக்காமல் அதுக்கு தொடர்புடைய இன்னொரு பெயருக்கு ஆகி வருவது தான் அது ஆகு பெயர். ஆகு பெயர் வந்து 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய பெயர் சொல்லும் ஆகு பெயர் உண்டு. இப்போ பாருங்கள், பொருள் ஆகு பெயர் 6 வகையான ஆகு பெயர்களை பார்க்கலாம். பொருள் ஆகு பெயர். மல்லிகை சூடினாள். மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும். இதனை முதலாகு பெயர் எனவும் கூறுவர். பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் என்னது? முதலாகு பெயர். இடவாகு பெயர். சடுகுடுப்பட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடு என்னும் இடப்பெயர் அவ்விடத்தை சேர்ந்து விளையாட்டு அணி குறிப்பதால் இடத்தை குறிக்குது. அதனால வந்து இடவாகு பெயர். பொருளை குறித்து அது வந்து பொருளாகு பெயர். இடத்தை குறித்து அது வந்து இடவாகு பெயர். காலத்தை குறித்து அது வந்து களவாகு பெயர். டிசம்பர் சொல்லினால் டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது காலவாகு பெயர். சினையாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு. தொடரில் ஆளுக்கு ஒரு பழம்பொடி என்பது பொருளாகும். இவ்வாறு சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும். இப்போ சினையின் பெயர் அது வந்து முதலாகிய பொருளுக்கு ஆகி வருது என்னது? சினையாகு பெயர். இப்போ ஒரு மனுஷனாக இருந்தால் அது வந்து பொருளாகு பெயர். அதுலேயே தலையை மட்டும் சொல்கிறாங்கன்னா அது வந்து என்னது? சினையாகு பெயர். ஒரு மரம்னா அது பொருளாகு பெயர். அந்த மரத்தில் இருக்கிற கிளையை சொல்கிறாங்கன்னா அது வந்து என்னது? சினையாகு பெயர். அதனால் இது வந்து தலைக்கு ஒரு பழம்புடுன்றது என்னது? சினையாகு பெயர். அடுத்தது பாருங்கள், பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான். இத்தொடரில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் அப்பண்பை உடைய தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பாகு பெயர். இப்போ இனிப்புன்றது பண்டத்தில் இருக்கிற இனிப்பு சுவையை குறிக்குது. அப்போ அது வந்து என்னது? அதோட பண்பை குறிக்குது. இனிப்பு, கசப்பு, ஒருப்பு, தோற்புன்ற ஒரு பண்பை குறிக்கிறதுனால அது வந்து என்னது? பண்பாகு பெயர். தொழிலாகு பெயர்.
பொங்கல் உண்டான். இத்தொடரில் பொங்கல் பொங்குதல் என்னும் தொழில் பெயர். அத்தொழிலில் உருவான உணவை குறிப்பிதல் இது தொழிலாகிய பெயர். இப்போ பொங்கல் தின்றான் உண்டான அது பொங்குதல் என்ற ஒரு தொழிலை தான் குறிக்குது. அப்போ இது தொழிலாகிய பெயர். அடுத்தது பாருங்கள், இரட்டை கிளவி. விறுவிறு, கலக்கல, மலமல பிரித்தா பொருள் தராது. அதுதான் இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் பாருங்கள், பாம்பு பாம்பு பாம்பு, எங்கே எங்கே, இல்லை இல்லை, பிடி 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 2, 3, 4 முறை இடம்பெற்றுள்ளன. எப்படி இருக்குன்னா இடம்பெறுது அடுக்கு தொடர் 2, 3, 4 முறை இடம்பெற்றுள்ளன. இவ்வாறு அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் என்பர். என்னென்ன காரணத்துக்காக? அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணத்துக்காக. இப்போ அடுத்தது பாருங்கள், அடுக்கு தொடர் இரட்டை கிளவியை ஒப்பிட சொல்லாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? அடுக்கு தொடர் பிரித்து பார்த்தாலும் மற்றொரு பொருள் உண்டு. இரட்டை கிளவியில் பொருள் இல்லை. பிரித்தா பொருள் தரும் அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தராது இரட்டை கிளவி. அது மாதிரி அடுக்கு தொடரில் ஒரு சொல் 2 முதல் 4 முறை வருமாறும். அடுக்கு தொடரில் 1லேருந்து 4 டைம் வரும். ஆனால் இரட்டை கிளவியில் 2 டைம் மட்டும்தான் வரும். அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியாக நிற்கும். ஆனால் இரட்டை கிளவியில் சேர்ந்தே நிற்கும். இது இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுக்கு தொடர் விரைவு, வெகுளி, உவமை, அச்சம், அவலம் போன்ற காரணங்களால் வரும். இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். அதான் இதோட டிஃப்ரென்ஸ். அப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் பாருங்கள். பொருளின் பெயர் அதன் உறுப்பாகி ஆகி வருவது பொருளாகி பெயர். பொருளின் பெயர்னா பொருளாகி பெயர். அது என்னென்ன சொல்லலாம்? முதலாகி பெயர்னும் சொல்லலாம். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது. கை என்னென்னது? சினை. அப்போ சினையாகி பெயர். மழை சடசடவென பெய்தது. அப்போ சடசடன்றது இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரு சொல் டேஷ் முறை அடுக்கி வரும். 4 முறை. இப்போ இது சில புதுசாக கேட்குறது. அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. இது இம்பார்ட்டன்ஸ். என்னென்ன? எனவே, ஏனெனில், அதனால், ஆகியால், அது போல், இல்லை என்றால், மேலும் இந்த இதெல்லாம் நம்ம எங்கே இந்த கோடிட்ட இடத்துல என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஷ் காக்கைக்கு கூட்டில் முட்டையிடும். அதனால் கூடு கட்ட தெரியாது. அதனால தான் அது காக்கையோட கூட்டில் முட்டையிடும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏன் வளர்க்கணும்? அப்படி ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. இப்போ மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. மேலும் வரும். அடுத்தது பாருங்கள். நூலகத்தில் இருப்பவை நூல்கள். நூல்கள் நிறைந்துள்ள இடம் நூலகம். உலக பொதுமுறை திருக்குறள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். முனைப்பாடியார் இயற்றியது அறநெறிச்சாரம். நீதிநெறி விளக்கம் பாடியவர் குமரகுருபரர். குற்றால மலைவளத்தை குறிவும் நூல் குற்றால குறவஞ்சி. சுரதா என்பதன் விரிவாக்கம் சுப்பிரமணி தாசன். குற்றால குறவஞ்சி பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். பாருங்க, சடசடன்னு அது இரட்டை கிளவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 7th term 3 முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.